பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற தெய்வம், பேசுகிற கண்மலையானவர், நமக்காக இந்த பூமியிலே இந்த மனு குலத்திற்காக வந்து இறங்கி நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் தன்னுடைய கால்களிலும் கரங்களினாலும் ஆணிகளால் கடவப்பட்டு நம் ரத்தம் சொட்ட சொட்ட நம்மை மீட்டு கொண்டார் என்பது உலகம் அறியும். நாம் எல்லோரும் இப்போ இந்த புனித வெள்ளி நாளன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தியாக நாளை நாம் மகிழ்ச்சியோடு, உண்மையிலேயே மனமகிழ்ச்சியோடு, அவர் இந்த உலகத்தில் வந்து பிறவாவிட்டால் நமக்கு மீட்பு இல்லை. அந்த நன்னாளை, அந்த தியாகத்தை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த புனித வெள்ளி இருக்கிறது. இதை தான் சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதம் என்று ஒரு நூல் உண்டு. மெய்கண்ட சாஸ்திரி அவர்கள் 18வது சூத்திரத்தில் செம்மலர் நூன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுவுமே அப்படின்னு சொல்றார். செம்மலர் நூன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களியி, மலம்னு சொல்றாங்க சைவ சித்தாந்தத்தில் நாயன்மார்கள் பாவத்தை. அப்படிப்பட்ட பாவம் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பாவத்தை சிவந்த ரத்தம் சொட்ட சொட்ட, உருவகம் இல்லை, பேரபிள்ஸ் கிடையாது, ஓம கிடையாது, உருவகம் கிடையாது, உண்மையிலேயே நிதர்சமாய் இறைவனுடைய திருவடிகளிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உடைய அவருடைய திருவடிகளை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கி போகும். அந்த சிவந்த பாதங்களை உடைய செம்மலர் நூன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் என அரணென தொழுகுமேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த சிவந்த பாதங்களை உடைய, பொற்பாதங்களை உடைய, செம்மலர்களை போன்ற திருவடிகளை உடைய இறைவனுடைய திருப்பாதத்தை, அந்த ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த இறைவனுடைய திருவடிகளை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த பாவம் நம்ம விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த நாம் வணங்குகிற எந்த கடவுள் கால்களிலும் கைகளிலும் ஆணிகளால் கடவப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட இருந்தார் என்பது, நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பது உலகம் அறியும். இப்படிப்பட்ட இறைவனை நாம் பிடித்து கொண்டால் நமக்கு மீட்பு நிச்சயம் உண்டு. God bless you to all.